100 நாள் ஆஃப் சீசன் ட்ரைனிங் கூட 50வது நாள் கரெக்டா 50வது நாள்ல ஒரு குழப்பம். பார்சா ஜெர்சியை போடலாமா இல்ல என் பேர் போட்ட ஜெர்சியை போடலாமான்ட்டு ஃபர்ஸ்ட் குழப்பத்துக்கு ஒரு முடிவு கட்டு என் ஜெர்சி எடுத்து வச்சிட்டேன். காலையிலுக்கு பாதியா பிஞ்சு போன 2 தோசை. இதோ இந்த வீடியோ இருக்கு. இந்த வீடியோ போன்ல பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சு ஊட்டிக்கு டூருக்கு போயிட்டு வந்ததுல இருந்து நான் இன்னும் மீண்டே வரல. உடம்பெல்லாம் அவ்வளோ டயர்டு. மதியத்துக்கு மனோகரமா தான் வீடியோ எடுத்து கொடுத்தான். நான் வீடியோ போது நான் சொல்லி ஆஃப் பண்றான்றேன். அப்பதான் ஒரு திறமையெல்லாம் காட்டுறாராம். தூக்கிட்டு வந்து மூஞ்சி முன்னாடி நிறுத்துறான். இவர் தான் அந்த முற்றிலும் மூலக்கொலரான வீடியோகிராஃபர். அப்புறம் மதியமா உட்காந்து மூலக்கொலர் கூட சாப்பிட்டு ஈவினிங்கா ட்ரைனிங் போனா. ஆனா நமக்கு முன்னாடி நம்ம சீனியர்ஸ் எல்லாம் ஆரே விடு. இன்னைக்கு பசங்க எல்லாம் சேர்ந்து எனக்கே ஷாக் கொடுத்துறானுங்க. ரன்னிங் போகும்போது ஆளுங்களை கவனிச்சா பார்த்தா 14 பேர் இருக்கானுங்க. இன்னைக்கு ரொம்பவுமே குறைவான அளவு 5 ரவுண்ட் தான் ஓடுனேன். ஸ்ட்ரெச்சிங் பண்ணும்போது டீமா நாங்களாம் ஒன்னு பண்றோம். என் பக்கத்துல இருக்கிற மட்டும் தனியா பண்றேன் பாருங்க. அவன் ஃபுட்பால் டீம் பிளேயர்ல கிரிக்கெட் டீம் பிளேயர். ஏன்டா தனியா பண்றேன்னு கேட்டா தனித்துவத்தை நிரூபிக்கிறாராமா. இந்த வளர்ந்த பையன் கால வலிதுன்னு சொல்லி ஸ்ட்ரெச் பண்ணி விட சொன்னான். நான் போய் ஸ்ட்ரெச் தான் பண்ணி விட்டேன். WWFல தோல்வி அக்செப்ட் பண்ணிட்டா தரையில கை தட்டுவாங்கல அந்த மாதிரி தட்டு உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு. ஆப்போசிட் டீம் பிளேயர் பொட்டி போட்டு பாத்துருப்பீங்க. செல்ஃபா பொட்டி போட்டு பாத்துறீங்களா? அந்த மாதிரி சம்பவம் தான் எனக்கு பண்ணிட்டு இருந்தேன். நானே பெரிய சம்பவம் பண்றதா இவனுக்கு எனக்கு மேலே பெரிய சம்பவம் பண்றானுங்க. நான் ஓடுன்னு ஓடி போய் பால கேட்கறேன். ஒருத்தவனும் காலுக்கு போட்ட மாதிரி இல்ல. ஆப்போனன்ட் டீமும் மத்தவங்க கால பால் இருக்கும்போது முயல் மாதிரி வரானுங்க. ஆனா என் கிட்ட வரும்போது மட்டும் ஒருத்தனும் புயல் மாதிரி பாஞ்சு வரான். வர 1-2 பாலே 4 பேரா டிஃபெண்ட் பண்ணி வந்து தடுக்கிறானுங்க. நானும் கெஞ்சி பார்த்துட்டேன், கதறி பார்த்துட்டேன். ஆனா ஒருத்தவனே என் கிட்ட பால் போடுற மாதிரியே இல்ல. அப்புறம் ஆப்போனன்ட் டீம் பிளேயரே லட்டு மாதிரி ஒரு பால கொடுத்தான். அதை நான் அழகா நிறுத்தி ட்ரிபிள் பண்ணி ரகம் தெரியாதவனுக்கு போட்டு விட்டேன். அவன் ஆஸ் யூஷுவல் சம்பவம் பண்ணி விட்டான். மைண்டுக்குள்ள சாலா இன்னைக்கு எனக்கு பிரேக் நாளைக்கு கொடுக்குறேன்டா கம்பேக்னு சொல்லி புலம்புன்னு புலம்பிக்கிட்டே எனக்கு நாள முடிச்சுக்கிட்டேன். தொடர்பில் இருக்கவும்.